கிரகங்களிலேயே முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க? உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலம் சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்துல கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையை மாற்றமைக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே பொருள் ஈட்டுறதோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு பஞ்சங்கிறது இருக்காது. ஏன்னா குரு பகவான் அந்த ஆற்றல் உங்களுக்கு தருவார். ஆனாலுமே இந்த தனுசு ராசன்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் உடனடியே செய்ய மாட்டாங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலுமே இவங்களுடைய செயல்பாட்டு இந்த மாதிரியான விஷயத்தால தான் பல பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படுதுன்னு சொல்லலாம். வெள்ளந்திருக்கக்கூடிய குதிரை வீரனர் ராசி சின்னமா கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி சின்னங்கள் மாதிரி தான் நிலையான இலக்கை கொண்டு நீங்க பயணம் செய்யறப்ப உங்க வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கலகலப்புங்கிறது பஞ்சம் இருக்காது. எப்போதுமே சிரிச்ச முகத்தோட பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா பண்பா பாசமா நேசமா பழக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய மனசுல கள்ளம் கபடம் சூதுவாதெல்லாம் இருக்காதுங்க. எப்பவுமே தனக்கு நல்ல பேர் ஒழுக்கம் ஞானம் பக்தி இதை பத்தி தான் கொஞ்சம் அக்கறை அதிகமா இருக்குமே தவிர தன்னோட இமேஜை எந்த இடத்துல டேமேஜ் செய்யக்கூடாது யாராலையும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்துல செய்யக்கூடாதுங்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. ஒழுக்கங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒழுக்கம் எந்த சூழ்நிலையும் தவற மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தா கூட நீதி நெறிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வாழ்க்கை துணையா நண்பரா சகோதரியா இருந்தா நீங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுடைய மனப்பான்மைங்கிறது எப்போதுமே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்நாள் முழுவதுமே உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நிச்சயம் நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு. பெரும்பாலுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களும் உண்டு. குலதெய்வ வழிபாட்டை நீங்க சரியா செஞ்சுட்டு வரதும், முன்னோர் வழிபாட்டை நீங்க சரியா செஞ்சுட்டு இருந்தாலுமே வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சு அதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமைன்னு சொல்லலாம். குழந்தைகளோட நிலை, வாழ்க்கை துணை, பொருளாதார நிலை எது எடுத்துக்கிட்டாலுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான யோகா அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவுமே குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே மேலான குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு வரங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தாய் மேல அலாதியான பிரியம் கொண்டவங்க, தாய் மேல அதிகப்படியான பாசம் கொண்டவங்க தாய் தான் உங்களுக்கு குருன்னு சொல்லலாம். தாயோட ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய தந்தையை கூடவே வச்சு நீங்க பராமரிக்கிறது மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு பொருளாதார மேன்மை கிடைக்கும். குரு பகவானுடைய அருளுங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிகார முறைகள் ஒண்ணு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யறது தான். அது மட்டும் இல்லாம தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களா இருந்தா இந்த ஒரு சில விஷயத்தையும் நீங்க செய்ய பாருங்க. முக்கியமானதா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு 9 பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து நீங்க இருப்பெண்ணை தெய்வம் ஏற்றி உங்க குலதெய்வத்துக்கு இஷ்ட படையில் விட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதும், மாக்கோளம் உங்க குலதெய்வ கோவில்ல மாக்கோளம் இட்டு நீங்க வழிபாடு செய்யறது, மாலை நேரங்களில் வீட்டுக்கு வந்ததுமே நீங்க உங்களுடைய குலதெய்வ படத்தையோ இல்லைன்னா காமாட்சம்மன் விளக்குக்கு நீங்க தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். வாழ்வுல பொருளாதார மேன்மைங்கிறது சிறப்படக்கூடிய விஷயங்களும் ஒண்ணு. அதே மாதிரி வியாழக்கிழமை தோறுமே குரு பகவான் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லது. அன்றைய தினங்கள்ல மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்திருக்கிறது நல்லது. அப்படி மஞ்சள் நிற ஆடை அணிய முடியலனாலுமே மஞ்சள் நிற கைக்குட்டையாவது வச்சிருக்க பாருங்க. அதே போலவே ரொம்ப முக்கியமான விஷயங்களும் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை தினங்கள்ல தொடர்ந்து நீங்க கன்னி பெண்களுக்கு சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா இனிப்பு சம்பந்தப்பட்ட நெய்வேத்தியம் செஞ்சுட்டு வருது ஒரு நேர்மறை சக்தி அதிகரிக்க செய்யும். இதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை ஹரித்துவார் நகருக்கு போங்க, கங்கையில நீராடி இறை வழிபாட்டை செஞ்சுட்டு வரதன் மூலமா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். வியாழக்கிழமைகள்ல உங்க வீடுகள்ல அசைவ உணவு செய்யறதோ வாங்கி சாப்பிட்றதோ தவிர்க்கணும். உங்க தந்தைக்கு பணிவிடை செஞ்சுட்டு வந்தாலே வாழ்க்கையில அற்புதமான பலன்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் புத்தி சாதுரியமா தான் செயல்பட்டாகணும். எந்த ஒரு செயல்பாட்டிலுமே எடுத்தும் கோத்தும் செயல்படாதீங்க. கொஞ்சம் ஆறாமரை திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. ராசியில சனியோட 10ஆம் பார்வை இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க. உங்களுடைய உதவிங்கிறது இந்த நேரத்துல மற்றவங்களுக்கு தேவைப்படும். குடும்ப நலனுக்காக இரவு பகல் பாராம உழைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சிலர் கடன் பெற்று புதிய வாகனம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் உண்டாகிருக்குன்னு சொல்லலாம். சில செல்வாக்கு அதிகரிக்க கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசை கட்டுப்படுத்தினாலே இந்த நேரம் தேவையில்லாத கடன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்படாது. உடல் ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்பு இருந்தாலுமே அதை சமாளிச்சிருவீங்க. பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. அதே மாதிரி இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க எச்சரிக்கையா தான் இருந்தாகணும். பங்குச்சந்தை நிலவரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலர் இந்த தங்கம் வெள்ளிகள்ல அதிக முதலீடு செய்வீங்க. போட்டி பந்தயங்கள்ல அமோகமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்துல இந்த நேரம் ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. திருமண தடை நீங்கும். வரவு செலவு சீரா இருக்கும்.
பிள்ளைகளோட திருமணத்துக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல வருஷமா விற்க முடியாம கிடந்த சொத்து இல்லாம விற்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் மருத்துவரை அணுகி விரைவில் நிவாரணம் பெற முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்துறது நல்லது. தொடர்ந்து இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்புகளுக்கு உடல் நிலையில பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லைனாலுமே உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம், கவனமா இருங்க. இந்த காலகட்டங்களில் எதுவுமே உடனடியாக நடக்காது, கொஞ்சம் இழுபறியாக தான் நடக்கும். முயற்சி கொடுக்கறது மூலமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி உண்டாகுன்னு சொல்லலாம். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறப்ப வெற்றி தன்னால் உங்கள் பக்கத்தில் வந்துடும். விடாமுயற்சி மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும். அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறாம குணங்கிறது வரக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து நீங்களே இந்த நேரம் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை எண்ணத்தையும் வளர்த்துக்காதீங்க. இந்த விஷயத்தை கடைபிடிச்சாலும் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பசுமாட்டுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கறது, ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது நல்ல பலனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சுக்கரன் பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு நன்மை செய்கிற அமைப்பில் தான் இருக்கிறாங்க. அதனால பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டாம். ராகு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து சில தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இந்த நிலைமை மாறி அவர் உபஜெய ஸ்தானத்தில் நகர்றதால நன்மைங்கிறது அதிகரிக்கும். வருமானம் போதுமான அளவுக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட உங்கள் முயற்சியின் மூலமா நல்ல மாற்றம் காத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனான குருவோட பார்வை உங்கள் தன குடும்ப ராசியில் விழுறதால எத்தனை பண நெருக்கடி இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் பணம் புரட்டிடுவீங்க. தேவையான உதவி அப்பப்போ கிடைக்கும். பெரும்பாலான கிரகம் அனுகூலமாக இல்லை. குறிப்பாக ராசநாதன் 6ல் இருக்கிறதும் 5க்குரிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறதும் தவிர்க்க முடியாத கஷ்டத்தை எடுத்துக்காட்டுது. குறிப்பாக தாயோட உடல்நிலை மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது, யார்கிட்ட உதவி எதிர்பார்த்தாலும் இந்த நேரம் கிடைக்காது. உதவி எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்களாவே முன்னணி செயல்பட பாருங்க. மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். முழு முயற்சி உங்களுடைய உழைப்பின் மூலமாக தான் இந்த நேரம் உங்களால் பெற முடியும், பலனையும் பெற முடியும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை பல விஷயங்கள்ல சாதகம் இல்லாமல் இருக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பல பிரச்சனைகளுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்க. எந்த பிரச்சனையும் நீங்களாவே ஆரம்பிக்காதீங்க. ரொம்ப முக்கியமாக அவசரப்பட்டு வாய் கொடுக்கறது வேண்டாம். இந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கிறதா உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரங்கிறது முயற்சியின் பேரில் தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும். கையிருப்பு அதிகரிக்கணும்னா கடுமையாக உழைக்கணும். சந்திரனோட சஞ்சாரம் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக சாதகமான நிலைமை தான். புதிய கடை திறக்கக்கூடிய நேரம், வியூகம் அமைச்சு வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய நேரம், வெளியூர் பயணம் மாதிரியான விஷயமும் ஏற்படும். இந்த இரும்பு மணல் ஜல்லி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கணிசமான லாபத்தை பெற போறீங்க. இரவு பகல் பாராம உழைச்சி பொருளாதார நிலைமைங்கிறது மேம்படி போகுது. பிரிந்து போன சொந்தம் கூடி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ரொம்ப முக்கியமா அறிமுகமில்லாத பெண்கிட்ட அதிக நெருக்கம் காட்டாதீங்க. எதிர்ப்பாளர்களால அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஆபத்து உருவாகிடலாம். ரொம்ப முக்கியம். வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும். இல்லைன்னா இந்த நேரம் கொஞ்சம் நீங்க சிக்கல் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால வாக்கு கொடுக்குறப்ப எச்சரிக்கையா இருங்க. உங்களால முடிஞ்சா மட்டும் நீங்க அத்தியாவசியமா இருந்தா மட்டும் முடிய நம்பினா மட்டும் நீங்க வாக்கு கொடுக்கறது நல்லது. வெளியூர் பயணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உண்டு. பயணத்தால் அலைச்சல் அதிகமா இருக்கும். அத்தியாவசியமான பயணமா இருந்தா மட்டும் மேற்கொள்ள பாருங்க. இல்லைன்னா இது தேவையில்லாத ஒரு இடைஞ்சல்னு சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய பழக்கம் அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுருன்னு சொல்லலாம். தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜீவன ஸ்தானத்துல கேது சந்திருக்கிறதால குரு பார்வை அங்க இருக்கிறதால உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். செஞ்சுட்டு வர தொழில கொஞ்சம் அக்கறை அதிகரிக்குன்னு சொல்லலாம். திட்டமிட்டு செயல்படுறதால லாபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியும் 4ஆம் இடத்து புதனும் உங்க முயற்சியை வெற்றியாக்கி தருவார். புத்திசாலித்தனமாக செயல்படுறதால நினைச்ச வேலை நினைச்சபடி முடியும். எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்குது. வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நேரம். குடும்ப வாழ்க்கை குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து அவங்களுடைய உடல்நிலையில குறிப்பாக இந்த நேரம் வாழ்க்கை துணையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் சஞ்சாரம் எதிர்மறையா இருக்கிறதால செய்யற செயல்களை எடுத்த உடனே வெற்றி கிடைக்காது. சின்ன சின்ன தடையை ஏற்படுத்தும். பிரச்சனைங்கிறது நண்பர்கள் மூலமா உறவினர்கள் மூலமா கூட தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் பாருங்க. யார்கிட்டையும் அதிகமா நெருக்கம் காட்டுறது வேண்டாம்.
மனசுல ஒரு பயம், இனம் புரியாத கவலை அதிகரிக்கும். குழப்பமான சூழ்நிலை தான் இருப்பீங்க. எதுவுமே முடிவெடுக்க முடியாம தடுமாறுவீங்க. இந்த நேரத்துல அனுபவஸ்தருடைய ஆலோசனை, வீட்டுல பெரியவங்க இருந்தா, வாழ்க்கை துணை இருந்தா அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க. ராசநாதனுடைய பார்வை இருக்கிறதால நீங்க பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரமா தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமா சனீஸ்வரர் வழிபாடு செய்ய பாருங்க. வாழ்க்கையில வளம் உண்டாகும். சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடையும் கூடவே செஞ்சுக்கிறது நல்லதுதான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.